ஆ, வணக்கம்ங்க. இது வந்து அ எதிர்பார்த்தது தான் இது. அ அதாவது இடைநீக்கம் அப்படிங்கிறத தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த 6 மாத காலம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நடைமுறை அப்படிங்கிறது, இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்டாங்கன்னா, காத்திருப்பாங்க. 1 மாதம், 2 மாதம் காத்திருந்து, தலைவர் அவர்களிடம் வந்து இது குறித்து விளக்கம் குடுத்து, மீண்டும் சேர்வதற்கான, மீண்டும் இணைவதற்கான, மீண்டும் விடுதலை சிறுத்தையாய் களமாடுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்குவாங்க. அதுக்கான வந்து விளக்கம் குடுத்த பிறகு தலைவர் அவர்களும் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த இடைநீக்கம் வந்து முற்றிலுமா நீக்கப்பட்டு கட்சியில் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகளை குடுத்திருக்கிறார். இது கடந்த காலங்கள்ல அதான் நடந்திருக்கு. இந்த 6 மாத காலத்தில் வந்து அவர்களுடைய அ அந்த செயல்பாடுகள் கட்சிக்கு விரோதமாக இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்ப்பாங்க. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்கும். அந்த குழு மூலமாக வந்து கண்காணிப்பாங்க. இதெல்லாம் கட்சியினுடைய ப்ரொசீஜர் நடைமுறை. ஆனால் அதை எல்லாவற்றையும் இந்த கடந்த 2, 3 நாட்களாகவே அவர் வந்து மீறி 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 அதை வந்து செயல்படுத்துவது, தலைமையை னுடைய அந்த அ நடை செயல்பாட்டை அல்லது நம்பகத்தன்மையை சீர்குலைக்கின்ற வேலையை தொடர்ச்சியா அவர் வந்து செய்றாரு.